அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது தினம் ஒரு தேர்வு 6வது கொஸ்டின் வந்து அதோட ஆன்சர் கீ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு. நீங்க பாருங்க. இதோட ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து முதலாவது கேள்வி பாருங்க. கூற்று ரட்சண்யம் என்பதற்கு ஆன்ம ஈடேற்றம் விரும்புவார். சிந்தனை யாத்திரை என்பது பொருள். ரட்சண்யம் அப்படின்னா ரட்சிப்பு அல்லது ஆன் ஆன்மாவினுடைய ஈடேற்றம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அது வந்து ஆன்ம யாத்திரை, சிந்தனை யாத்திரை அப்படின்றது பொருள் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் ரட்சண்ய யாத்திரிகத்திற்குள் இடையிடையே தேவாரம் எனும் பெயரில் அமைந்த இசை பாடல்கள் காணப்படுகின்றன. ஸோ கூற்றும் காரணமும் சரி அப்படின்றது தான் ஆன்சரு. ஸோ இதுவும் கூற்றும் சரி, காரணங்களும் சரி. இரண்டாவது கேள்வி சீதக்காதி நொண்டி நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் உமறு புலவர். சீதக்காதி நொண்டி நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் உமறு புலவர். 3 அப்பூதியடிகள் பிறந்த ஊர் எது? அப்பூதியடிகள் பிறந்த ஊர் திங்களூர். அப்பூதியடிகள் பிறந்த ஊர் திங்களூர். 4வது கேள்வி சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூலாக கருதப்படுவது முக்கூடற்பள்ளு. முக்கூடற்பள்ளு தான் சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூலாக கருதப்படுகிறது. இந்த ஆன்சர் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்தேன். பட் இது கரெக்டான்றதை மட்டும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. 5வது கேள்வி சேரி மொழியால் செவ்விதழ் கிளந்து தேர்தல் வேண்டாதது குறித்தது தோன்றில் புலனென மொழிப புலன் உணர்ந்தோரே இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். 6வது கேள்வி 5A இதுதான் நம்ம வந்து கொஷின் ரிப்பீட்டடாக நம்பர்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னோம் இல்லையா அது. ஸோ பிரபந்தம் 96 என்று கூறும் நூல் எது அப்படின்னா சதுரகராதி. பிரபந்தம் 96 சதுரகராதி. கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லுக்கு உரிய பொருள் என்ன அப்படின்னா அஞ்சாமை அப்படின்னு அர்த்தம். அஞ்சாமை அப்படின்னு அர்த்தம். 7வது கேள்வி கீழ்காணும் கூற்றுகளை காண்க. முதலாவது கேள்வி ஆக்சுவலாக இது வந்து கான்ஸ்டான்டைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இங்கிலீஷில் அப்படி டிரான்ஸ்லேஷனில் அப்படி இருக்குது. கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்துங்க. ஸோ அது வந்து அஞ்சாமை அப்படின்னு அர்த்தம். துணிவு, அஞ்சாமை அப்படின்னு அர்த்தம். 7 வந்து கீழ்காணும் கூற்றுகளை காண்க. முதலாவது கூற்று என்னன்னு பாருங்க. உத்தரகாண்டத்தை இயற்றியவர் யார்? உத்தரகாண்டத்தை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். ஆமா, கரெக்டு. 2வது சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்துல 4ஆம் காண்டம் கிடையாது. சுந்தரகாண்டம் வந்து கம்பராமாயணத்துல 4ஆம் காண்டம் இல்லை, அது 5வது காண்டம். ஸோ அதனால அது வந்து தவறு. அடுத்து 3 சிறிய திருவடி என்று போற்றப்படுபவர் அனுமன். கரெக்ட். தனையை என்ற சொல்லின் பொருள் மகள். தனையை அப்படின்னா மகள், தனையன் அப்படின்னா மகன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 1, 3, 4 சரி, அதுதான் ஆன்சர். ஆன்சர் சி தான் ஆன்சர். 8வது கேள்வி சிலப்பதிகாரத்தினுடைய இறுதி காதை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. இறுதி காதை வந்து பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை. ஸோ இதுதான் வந்து இறுதி காதை. பாவை நோற்ற காதை தான் இறுதி காதை. சம்டைம்ஸ் ஆப்ஷன்ல இப்படியும் சேர்த்து வரலாம், பவத்திரம் அருக அப்படின்னு. ஸோ அதனால சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஆன்சர். ஆக்சுவலி பாவை நோற்ற காதை அப்படின்றது தான் ஆன்சர். 9வது கேள்வி அகநானூறு குறித்த கூற்றுகள்ல தவறானது எது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அகநானூறு குறித்த கூற்றுகள்ல தவறானது அப்படின்றது வந்துட்டு இந்த பச்சையா கொடுத்துருக்கேன் இல்லையா, இதெல்லாம் சரி. தொகுத்தவர் வந்து பாண்டியன் உக்கர பெருவழுதி. நான் வேணா இதை ரெட்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெட்டா கொடுத்துருக்கிறது வந்து தவறுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்ட். கிரீன்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் சரின்னு அர்த்தம். மணிமேடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 180. அடி வரையறை அகநானூறு வந்து 13லேருந்து 31 அடி வரையறை தான். அகநானூறு வந்து அகவரப்பாக்களால் ஆன நூல் தான். ஸோ இது மட்டும்தான் நமக்கு தவறானது. ஸோ அதனால இதுதான் ஓகே. ஓகே. இந்த எல்லோல போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான் வந்து தவறு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 10. மீதி எல்லாம் கிரீன்ல இருக்கிறதெல்லாம் சரி. 10வது கொஸ்டின் எட்டயபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணவர் யார்? எட்டயபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணவர் யார்? உமறு புலவர். உமறு புலவர் தான் எட்டயபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணவர் உமறு புலவர். ஓகேங்களா? ஸோ உமறு புலவர். அடுத்து 11 புறநானூற்றின் கண் உள்ள திணைகளும் துறைகளும். திணைகள் மொத்தம் எத்தனை? துறைகள் மொத்தம் எத்தனை? திணைகள் வந்து 11, துறைகள் வந்து 65. திணைகள் 11,
துறைகள் 65. 12வது கேள்வி, கூடல் தமிழ் எனும் அடைமொழி பெற்ற நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. கூடல் தமிழ் வந்து மதுரை காஞ்சி. உணர் எனும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக. வினைமுற்று அப்படின்றது அந்த சொற்களினுடைய செயல்கள் முடிந்திருக்கணும், அதுதான் வினைமுற்றுன்னு சொல்றோம். இப்ப உணர் அப்படின்னா இப்ப ஆப்ஷன்ல வந்து உணர்ந்தான், உணர்ந்தாள், அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி. இப்ப உணர்ந்தார்னு இதுல இருக்குது. ஸோ இது இதோட வினைமுற்று. இன்கேஸ் உணர்ந்தார் எடுத்துட்டு உணர்ந்தான் அப்படின்னாலும் அதுதான் அதோட வினைமுற்று. உணர்ந்தாள் அப்படின்னாலும் அதுதான் அதோட வினைமுற்று. மற்றதெல்லாம் வந்து வினைமுற்று அல்ல. சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் ஆயிருக்கணும், அதுதான் வினைமுற்று. சரிங்களா? ஸோ உணர்ந்தார் என்பதுதான் சரியான பதில். இப்ப உணர்ந்தார் அப்படிங்கிற வினைமுற்றினுடைய வேர்ச்சொல் எது அப்படின்னு கேட்டா என்ன எழுதலாம்? உணர் அப்படின்றது தான் அதனுடைய வேர்ச்சொல். சரிங்களா? ஸோ உணர்ந்தாருடைய வேர்ச்சொல் உணர். உரையாசிரியர் 14. உரையாசிரியர் சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் கோபால கிருஷ்ணமாச்சாரி. உரையாசிரியர் சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் கோபால கிருஷ்ணமாச்சாரி. 15வது கேள்வி, 5 இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தருக. பொருந்தாத சொல்லை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. ஸோ வினைத்தொகை அப்படின்ற இந்த இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல். இப்போ பொங்கு கடல் அப்படின்றது என்ன? அது இலக்கண குறிப்பு வினைத்தொகை தான். செய்வினை அப்படின்றது என்ன? அதுவும் வினைத்தொகை தான். வருபுணல் அப்படிங்கிறதும் வினைத்தொகை தான். தேன்குடி அப்படிங்கிறது மட்டும்தான் வினைத்தொகை கிடையாது. அதனால இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ பொருந்தாத சொல், ஆன்சரை மட்டும்தான் கிரீன் காமிச்சிருக்கேன். பொருந்தாத சொல் அப்படின்றது தேன்குடி. இப்ப வினைத்தொகை அப்படின்றதுக்கு என்ன, அதை வந்து எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. இறந்த காலத்துக்குமா இருக்கட்டும், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடியது தான் வினைத்தொகைன்னு சொல்றோம். ஸோ பொங்கு கடல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொங்கிய கடல், பொங்குகின்ற கடல், பொங்கும் கடல். ஸோ இது 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. செய்வினை, செய்த வினை, செய்கின்ற வினை, செய்யும் வினை அப்படி சொல்லலாம். ஸோ இது வந்து 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. வருபுணல், வந்த புனல், வருகின்ற புனல், வரும் புனல், அந்த மாதிரி 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம். ஸோ தேன்குடி அப்படின்றது தான் அதனுடைய பொருந்தாத சொல் இலக்கண குறிப்பில். 16. பின்வருவனவற்றுள் எது அண்ணாவின் படைப்பு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறட்டை ஒலி வந்து அண்ணாவோட படைப்பு அல்ல. ஆக்சுவலா குறட்டை ஒலி வந்து மூவான்னு நினைக்கிறேன். வேலைக்காரி, ஓரிரவு, செவ்வாழை, இது 3மே அண்ணாவுடைய படைப்பு. சரிங்களா? குறட்டை ஒலி வந்து மூவாவினுடையது. கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. 17. வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிறிதொரு பொருள் புலப்படுமாறு அமைவது உள்ளுரை உவமை. வெளிப்படையாக தெரிய ஒரு பொருளோடு மற்றொரு பொருள், பிறிதொரு பொருள் புலப்படுமாறு அமைவதுதான் உள்ளுரை உவமை அப்படின்னு சொல்லுவோம். அதை உள்ளுரை அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன்ல வந்து உள்ளுரைன்னு இல்லை, உள்ளுரை உவமைன்னு இருந்தாலும் உள்ளுரை உவமை தான் அதோடைய ஆன்சர். சரிங்களா? அடுத்து 18. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியம், இது புறநானூறு நூலை சார்ந்தது. 19. கூற்று 1 பாருங்க. நல் என்ற அடைமொழி கொடுத்து போற்றப்படுகிற நூல் எது? நற்றிணை, அது நமக்கே தெரியும். இது ஒரு அகத்திணை நூல். ஆமா, இது ஒரு அகத்திணை நூல். இது வந்து மேற்காணும் கூற்றுகளுக்கு உரிய நூல் எது? நற்றிணை. அடுத்து 20. செல்வம் அன்றுதன் செய்வினை பயனே, இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் இது நற்றிணை. செல்வம் அன்றுதன் செய்வினை பயனே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து நற்றிணை. 21வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கம்பரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. ஆமா, 12ஆம் நூற்றாண்டு தான். கம்பர் வள்ளல் சடையப்பரை 100 பாடல்களுக்கு ஒரு பாடல் என பாடி சிறப்பித்துள்ளார். அவரை வந்து சடையப்ப வள்ளல் வந்து அவரை ஆதரித்ததுனால அவரை போற்றும் விதமாக 100 பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் அந்த சடையப்ப வள்ளலை கம்பர் வந்து புகழ்ந்து பாடியிருக்கிறார். ஸோ அப்ப இதை வந்து 2 கூற்றுமே சரியான்னு கேட்டா 2 கூற்றுமே கரெக்ட். கம்பரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. கம்பர் வள்ளல் சடையப்பரை எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை, ஆப்ஷன் வந்து இப்படி கொடுக்கலாம், 100 பாடல், 50 பாடல், 1000 பாடல், 500 பாடல் கூட கொடுக்கலாம். ஸோ 100 பாடல்களுக்கு ஒரு பாடல் என அவர் பாடி இந்த வள்ளல் சடையப்பரை அவர் புகழ்ந்திருக்கிறாரு அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ 2 கூற்றுகளுமே சரியான கூற்று தான். 22வது கேள்வி, தேவா நின்கழல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேற்றுவன் அடியேன், இவ்வடியில் குறிப்பிடப்படுபவன் யார்? அதாவது உமக்கு சேவை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன், இந்த படகு ஓட்டியாகிய நான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னை தாழ்த்தி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன் தான் சொல்றாரு. 23வது கேள்வி, கீழ்காணும் இணைகளுள் தவறான இணையை தேர்ந்தெடுக. கீழ்காணும் இணைகளுள் தவறான இணையை தேர்ந்தெடுக. அறுவருக்கு இளைய நங்கை பிடாரி, இறைவனை ஆடல் கண்டறிய அணங்கு துர்க்கை. ஸோ இது இரண்டுமே வந்து
தவறான இணை. சரிங்களா? 2மே தவறான இணை. இது வந்து 2ம் சரியான இணை. இசை நாடகமே சிலப்பதிகார கதையின் உருவம். வழக்குரை காதை மதுரை காண்டத்தின் 10வது காதை. இது 2ம் சரியான ஒரு ஆன்சர். இது 2ம் தவறு. இந்த கிரீன்ல போட்டிருக்கேன் இல்லையா? இதுதான் ஆன்சர். அதாவது தவறான இணை. ஓகேங்களா? அடுத்தது 24 திருவாசகத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன? 658 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் சுப்பிரமணியம். சுதேசமித்திரன் அப்படிங்கிற பெயர்ல ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியது யார் அப்படின்னா சுப்பிரமணியம். 1891. ஓகேங்களா? ஸோ இதுவரையிலும் நம்ம இந்த தினமொரு தேர்வார வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க. அதனால ஒன்றும் தவறு கிடையாது. ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும். பட் அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. இந்த 4வது கொஷின் மட்டும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவரையிலும் நம்ம பார்த்த 25 கேள்விகள். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி வாட்ச் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த 7வது கேள்வியில் எல்லாமே சரி. அதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அதில். சரிங்களா? ஸோ எல்லாமே சரி. தவறானது எது? 9வது கேள்வி வந்து இந்த எல்லோ மட்டும்தான் தவறு. மீதியெல்லாம் சரி. அதனால கிரீன்னோட நீங்கள் சரின்னு எடுத்துடாதீங்க ஸ்டேட்மெண்ட். அதாவது கிரீன்றது வந்துட்டு சரி, தொகுத்தவர் இந்த 3வது ஆப்ஷன் தான் தவறு. அப்போ ஆப்ஷன் ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா கிரீன் தான் உங்களுக்கு ஆன்சர். எல்லோ தான் உங்களுக்கு ஆன்சர். இதுதான் ஆப்ஷன் சி தான் உங்களுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 9வது கேள்விக்கு ஆன்சர் சி என்பது தான் உங்களுக்கு ஆன்சரு. அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது தவறான ஸ்டேட்மெண்ட்டு. அகநானூரை தொகுத்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி கிடையாது. ஓகேங்களா? ஸோ வேறு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.